AdRapid, India's finest audio wearable brand, starting at 999. நந்தன் போட்டியே இல்லைன்றது பெருமை இல்லைங்க, போட்டி போடுற ஜனநாயகம் தான் பெருமை. அப்புறம் என்ன அளவுக்கு நிக்கிறான் அவன்? ஜெயிக்கதான். ரா சரவணன் அவர் தான் இந்த படத்துடைய டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர், மூணுமே அவர் தான் பண்ணியிருக்கார். ரா சரவணன் ஒரு மேகசின் பேஸ்ட், அதாவது ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து ஒரு படம் பண்ணி இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் படம். ஸோ நந்தன் என்ன மாதிரி படம் அப்படிங்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பேஸ் பண்ணியிருக்கும், இந்த படம் எதை சொல்ல போகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு படம். இந்த படம் வந்து இட்ஸ் ஹை டைம் சம்ஒன் ஹேஸ் டு வாய்ஸ் அவுட் அபவுட் சர்டைன் திங்ஸ் அப்படிங்கிறது இந்த படம் வந்து சொல்லுது. ஸோ ஒன்லைனாக அந்த படம் பார்க்கும்பொழுது என்னன்னா, சசிகுமார் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அந்த ஊரோட பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது ஊர் தலைவராக இருக்கிறவர் தான் பாலாஜி சக்திவேல். அவர் வந்து இப்போ தான் படங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அவர் இருக்கக்கூடிய ஊரை வந்து அந்த தொகுதியை வந்து ரிசர்வ் தொகுதியாக மாற்றுறாங்க. எதுக்குன்னா அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் போட்டியிடணும்னா ரிசர்வ் தொகுதியாக மாற்றுறாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்த ஒருத்தர் தான் அந்த ரிசர்வ் தொகுதியில் போட்டியிட முடியும். ஜஸ்ட் லைக் மாமன்னன் படத்தில் நம்ம பார்த்தோம், வடிவேலு அவர்களோட கேரக்டருமே அந்த தொகுதி ரிசர்வ் தொகுதியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறமா தான் வடிவேலு அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுவார். அது மாதிரியான ஒரு ஒன்லைன் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த பிரசிடென்ட் பதவிக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்குற ஒருத்தனா இருக்கணும். ஏன்னா இத்தனை காலமாக அந்த ஊரில் வந்து நம்ம சொல்கிறதா நடந்துட்டு இருக்குது, நம்மளை மீறி அவனும் போனதில்லை, நான் மட்டும் தான் பிரசிடென்ட்டாக இருந்திருக்கேன். ரிசர்வ் தொகுதி அனௌன்ஸ் பண்ணது வரமா நம்ம வச்சு ஆள் அங்கே இருக்கணுன்ற மாதிரி ஒரு வருது. அதுக்காக சசிகுமார் அவர்கள் நிறுத்துறாங்க அந்த இடத்துல. ஸோ சசிகுமார் அவர்கள் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்குது, அதுக்கப்புறமா எப்படி மாறுது, நிலைமை எப்படி மாறுது, ஸோ அவர் ஜெயிச்சாரா இல்லையா, ஜெயிக்கிறாருன்னா எப்படி ஜெயிக்கிறாரு, தோத்தாருனா ஏன் தோத்தார், எப்படி தோத்தார், ஜெயிச்சாரா தோத்தாரான்றது உங்களுக்கு படம் பார்க்கும்போது, கதை நகரும் பொழுது கிளியர் கட்டாக புரியும். இதுதான் அந்த படத்தினுடைய ஒன்லைனாக அமையுது. ஸோ இது வந்து நடக்குதா சீரியஸா, இதை படமாக எப்படி எடுக்கிறீங்க, உண்மையிலே நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 2-3 ஜஸ்டிஃபிகேஷனுமே இருக்குது. ஏன்னா டெய்லி ஒரு நாளைக்கு நியூஸில் நம்ம பார்க்க முடியும், நியூஸ் பேப்பரில் படிக்கிறோன்னா ஏதோ ஒரு இடத்துல அதை பார்ப்போம், நியூஸ் சேனல் பார்க்குறோன்னா அந்த சேனலில் எங்கேயோ ஒரு இடத்துல காதில் வந்து விழுவும், கேள்விப்பட்ட ஒரு சீக்வன்ஸாக தான் இருக்கும். இதையும் தாண்டி இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு டைட்டில் கார்டு போடுறது என்னென்னு போடுறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா, உங்கள் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு நான் தயார் அப்படின்னு போட்டு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ரா சரவணன் அப்படின்னு சொல்லி தான் படத்தையே ஆரம்பிக்கிறார். இட்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் ஸ்டேட்மெண்ட். படம் பார்க்கும்போதே ரியாலிட்டியில் இது நடக்குது அப்படி பாருங்க அப்படின்ற ஒரு அப்ரோச் நம்ம கொடுத்துட்றாரு. அந்த மைண்ட் செட்டோட தான் நம்ம படத்தையும் பார்க்குறோம். ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் கிரெடிட் சீன், இந்த மார்வெல்லாம் வர மாதிரி போஸ்ட் கிரெடிட் வந்து கிரெடிட் ரோலுக்கு முன்னாடியே வருது இதில். ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள், பிரசிடெண்ட்டாக ஊராட்சி தலைவராக ஆனவங்களாம் யாரோ அவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு 5 minutes to 7 minutes ஒரு டாக்குமெண்ட்ரி போர்ஷன் மாதிரியுமே எடுத்து ஃபைனலில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே இது நடக்குது, யதார்த்த வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றதுமே நமக்கு புரிய வருது. ஸோ இந்த ஒன்லைனாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாழ்த்தப்பட்ட சமூகம், ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது, இது ரெண்டுமே அகெயின்ஸ்டாக வரும்பொழுது நிறைய கான்ட்ரவர்சிஸ் படத்தில் வரும். நிறையா தலைவர்களை நம்ம தாக்கி பேச வேண்டியது இருக்கும். ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், ஏற்கனவே இருந்த தலைவர்களாக இருக்கலாம், இறந்த தலைவர்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தரோட தாக்கம் என்றைக்கோ ஒரு பாயிண்டில் ஒரு ஃப்ரேம்லையாவது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒரு பாட்டு, அதை ரொம்ப அழகாகவும் மெச்சூர்டாகவும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரா சரவணன். ஏன்னா அவர் அகைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றனால அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரும்பொழுது அரசியல் ஆழத்தை புரிஞ்சு எழுதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தெரிய வருது இந்த படத்தில். அண்ட் பெர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்பொழுது 4 பேர் இதில் இருக்காங்க. அந்த 4வது மனிதர் யாருன்றது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட், ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சசிகுமார் அப்படிங்கும்போது ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். நம்ம காலங்காலமாக சசிகுமார் அவர்களோட படம் பார்க்குறோன்னா எட்ரா, குத்ரா, வெட்ரா, அந்த கொல்றா, அந்த ஜோனில் தான் இருக்கும். சுப்பிரமணியபுரத்தில் ஆரம்பித்து எல்லா படத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு ரிவோல்ட் ஆகி பழி வாங்கும்போது இந்த ரத்தம் தெரிக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது எதுவுமே அந்த படத்தில் கிடையாது. சசிகுமார் வந்து ஒரு புதுவிதமான சசிகுமாரை பார்க்கலாம். ஹில் பிளே வித் ஹிஸ் பிரெயின் அண்ட் இன்டெலெக்சுவாலிட்டி. அதுதான் இந்த படத்தில் சசிகுமாரோட லைன். ஸோ ரொம்ப இறங்கி அடி வாங்கிக்கிட்டே இருக்க ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு ரிவோல்ட் ஆவான், அவன் எந்த அளவுக்கு அவனோட எக்ஸ்ட்ரீம் போவான் அப்படின்றத அந்த லைனோட அழகாக கையாண்டிருக்காரு சசிகுமார் அவர்கள். அண்ட் அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின் ஸ்ருதி பெரியசாமி. ஷீஸ் அ மாடல், பிக் பாஸ்ல இருந்தாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் இதில் பண்ணியிருக்காங்க. டெபியூ ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் சும்மா ஹீரோயினாக வந்துட்டு போகிற மாதிரி மட்டும் இல்லாமல் ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட்டிங் அவங்களுக்குமே தெரிய வருது. ஒரு பாயிண்டில் சசிகுமார் அவர்களை மனசு மாறி பண்ண எதுனாலும் பார்த்துக்கலான்னு மோட்டிவேட் பண்ணுற கேரக்டராகவும் இருக்காங்க. இது வந்து ஒரு பாயிண்டில் வரல, ஸ்டார்டிங்லேருந்து சசிகுமார் மோட்டிவேட் பண்ணுற கேரக்டராகவும் இருக்காங்க. சசிகுமார் அவர்கள் ரிவோல்ட் ஆகும் பொழுதுமே அதுக்கு காரணகர்த்தாவாக ஹீரோயினான ஸ்ருதியுமே அதில் இருக்காங்க. ஸோ இந்த சினிமேட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட் எங்கேயுமே உங்களுக்கு இருக்காது படத்தில். ஹீரோயின்னொன்னே அது ஒரு கிளாமர் கோஷன்ட்டோ, ஹீரோன்னொன்னே ஒரு அப்பீலோ, அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது.
யதார்த்தமான ஒரு சினிமா, யதார்த்தமான மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் காட்டியிருப்பாங்க. இன்க்ளூடிங் த லேண்ட்ஸ்கேப், அவங்க வாழ்கிற வீடு, அவங்க போடுற காஸ்டியூம், அவங்க பேசுகிற ஸ்லாங்கு, அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே யதார்த்தமான வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் கையாண்டிருக்காங்க. அடுத்தது பாலாஜி சக்திவேல் அவர்கள். எவ்வளோ மிக சிறந்த டேரக்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் ஆக்டராக ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமில் நீங்கள் பாலாஜி சக்திவேல் அவர்களை பார்க்கும் பொழுது கோவம் வரும் உங்களுக்கு. எந்திரிச்சு போய் ஸ்க்ரீனே அடிச்சிடலாமான்ற அளவுக்கு கோவம் வரும். ஏன்னா அவர் ப்ளே பண்ணியிருக்கிற ரோல் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட்ன்றனால அந்த கோவம் வரணும், அதுதான் நியாயமும் கூட. அந்த நியாயமான விஷயத்த பாலாஜி சக்திவேல் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த ரோலுக்கான மரியாதையும் கூட. ரொம்ப பர்ஃபெக்டாக நெயில் பண்ணியிருக்காரு. அண்ட் நாலாவதாக நான் சொன்னேன் அந்த கேமியோ கேரக்டர். அந்த கேமியோ கேரக்டர் யாருன்றது நீங்கள் பாருங்கள். அந்த கேரக்டர் வரும் பொழுது இது ஒரு ஹோப், ஒரு ரே ஆஃப் ஹோப். அது வந்து பார்க்குற நமக்கும் கனெக்ட் ஆகும், அந்த படத்தில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்க்குமே கனெக்ட் ஆகும். ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கும். சொல்லப்போனால் இந்த கேமியோ ரோலை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு சசிகுமார் சார் அவர் கேட்டிருந்தாங்க. ஆனால் சசிகுமார் சார் ஹீரோவாகவே பண்ணதுனால அந்த கேமியோ வேற ஒருத்தருக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த ரோலுமே ப்ராமிசிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தண்டாகவும் எழுதியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பிரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே உங்களுக்கு நிறைய அரசியல் இன்டர்ஃபரன்சஸ் வருது. அரசியல்னால் சும்மா ஏதோ ஒரு கட்சி தாக்கிலாம் இல்லை, கரண்ட் பாலிடிக்ஸ். கடைசியாக தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம பின்னாடி என்னெல்லாம் பேசினாங்கன்ற வரைக்குமே அதில் வந்து ரைட்டிங்காக எழுதியிருக்கு, டைலாக்ஸாக அங்கங்கே பிளேஸ் ஆகிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கான ஃபிலிமாக தான் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இன்டர்வல் பிளாக்காக எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அது ஹை பாயிண்ட்டாகவே இருந்திருக்கு அந்த இடத்துல. பட் படம் ஸ்லோவாக நகர்ந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஓட்டின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படியே செகண்ட் ஆஃப் கட் பண்ணி வரும்போது அகெயின் பழி வாங்குற ஒரு சீக்வன்ஸ் ஓப்பன் ஆகுது. திரும்ப எப்படி ரிவோல்ட் ஆக போகிறாங்கன்ற அந்த பிளாட்டோட அந்த பிளாட்டை ரிவீல் பண்ணிவிட்டு அந்த நாட்டை முடிக்கிற அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா, அது டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகும். உங்களுக்கு செகண்ட் ஆஃப் போன ஸ்பீடே தெரியாது. அண்ட் சின்னதாக அந்த படத்தில் ஸ்லோ ஸ்டோரி டெல்லிங்கிறனால நிறைய லேக் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா லேகாக எதுவுமே கிடையாது. பட் ஓவர் டூவாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நமக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்க, அந்த ஸ்டோரி டெல்லிங் நமக்கு பிடிச்சிருக்கும், ஓகே புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமாவும் நான் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்திருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பேக் ஆகிருக்கும் அப்படின்றது தனிப்பட்ட கருத்து. ஸோ செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபாஸ்ட் மூவிங்னு சொன்னேன். எனக்கு செகண்ட் ஆஃப் ரொம்ப கனெக்டடாகவும் இருந்தது, ரொம்ப பிடிக்கவும் செஞ்சுது. அண்ட் ஓவரா இதுக்கு வந்து இப்படி உண்மையிலே இப்படி நடக்குது, நீங்கள் யாரும் இப்படி கேள்வி கேட்டுறாதீங்க அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பட் தப்பாக தெரியல அந்த இடம் மட்டும். இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து ஜிப்ரான் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஜிப்ரான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் சூஸ் பண்ணி பிக் பண்ணி எடுக்கிற கதை களம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இன்டென்ஸ் கதைகளுக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பிடிச்சி பிக் பண்ணுவார். அப்பேற்பட்ட படம் தான் நந்தனம். ஸோ ஜிப்ரான் அவர்களுக்கான ஸ்கோப் இருக்குதா அப்படின்னா ஸ்கோப் இருந்திருக்கு. கதையோட ட்ராவல் பண்ணுற மாதிரியான சாங்ஸுமே பிளேஸ் ஆகிருக்கு. மியூசிக்குமே ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான மியூசிக், இது எல்லாமே வந்து அழகாக அந்தந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு ஜிப்ரானோட ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சரண் அண்ட் எடிட்டர் நெல்சன் ஆண்டனி. ஸோ இவங்க 2 பேரோட ஒர்க்கை நம்ம க்ளோரிஃபை பண்ணி பேசணும்னா ஒரு சீன் யதார்த்தமாக எடுத்து பேசலாம். உதாரணத்துக்கு, ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் சீன் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ஒரு ஆக்சிடென்ட் சீனை ஒரு பிரிட்ஜில் ஒரு 2 வீலர் போயிட்டுருக்கும், பின்னாடி வந்து ஒரு லாரி இடிக்கும். அதில் வந்து ஒரு ட்ரோன் ஷாட்டில் வெளியே எடுத்திருப்பாங்க. அந்த ஷாட் அந்த சீன் நீங்கள் பார்க்கும்பொழுதே எந்த அளவுக்கு மெனக்கெட்டு ஒரு கேமரா அண்ட் எடிட்டரோட சிங்கோட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது அந்த ஒரு சீன்லேயே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் படமாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஊரோட லேண்ட்ஸ்கேப் காட்டுறதுக்கு நிறையா ஏரியல் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏரியல் ஷாட்ஸ் ஒன்றுமே ஒரு விதமான ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு கனெக்ட் பண்ணும், அந்த லைஃப் ஸ்டைலை காட்டும். உதாரணத்துக்கு ஒரு சாவு விழுந்திருக்கும், அந்த சாவை வந்து ஊர்வலமாக காட்டுறதுக்கு ஒரு ஏரியல் ஷாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த ஊர் மக்கள், அந்த இன மக்கள் அந்த சாவை எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, சடங்குகள் நடத்துகிறாங்கன்றதுக்கான ஒரு ஏரியல் ஷாட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரியே ரிப்பீட்டேட்டிவ் ஷாட்ஸ் 2-3 இடத்துல பார்க்க முடியும். ஆனால் அந்த ரிப்பீட்டேட்டிவ் ஷாட்ஸுக்குமே ஒரு சின்ன சீக்வன்ஸ் சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஷாட் கலராக இருக்கும், ஒரு ஷாட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்றதுமே உங்களுக்கு அழகாக புரியும். இதுக்காகவே சினிமாட்டோகிராஃபர் சரண் அண்ட் எடிட்டர் நெல்சன் ஆண்டனிக்கு ஒரு தனி அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். வெல் டன், பிரில்லியன்ட் ஷோ. அண்ட் ஓவராலாக நந்தன் எப்படி இருக்குன்னா, நீட் ஆஃப் தி ஹார். கண்டிப்பாக யாராவது வாய்ஸ் ஒர்க் பண்ணணும், பேசணும், தெரியப்படுத்தணும், அரசியலோட கொஞ்சம் நாலேஜாவது மக்களுக்கு வரணும் அப்படின்றத அழகாக கையாண்டிருக்காங்க இந்த படத்தில். ஆனால் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அது ஸ்லோவாக போன ஒரு விஷயம், ஒரு சில இடங்களில் டீட்டெயில் ரைட்டிங் இல்லைன்ற மாதிரி சின்ன குறைகள் தான் இருக்கே தவிர, படமாக பார்க்கும்பொழுது எனக்கு செகண்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் விட எனக்கு செகண்ட் ஆஃப் கனெக்டடாக இருந்தது. ஸோ
கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராகியாக இருக்குமே தவிர படம் தப்பாகவும் இல்லை. ஸோ படம் தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். எந்த வயலன்ஸும் இல்லை. யூஏ தான் கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஒரு சில வார்த்தைகள்னால. 110 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த படத்தில் வந்து ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஃபேமிலியோடயே போய் பார்க்கலாம். ஆனால் ஒரு சில வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் வரும்போது மட்டும் அதை அப்படியே வச்சுருக்காங்க இன்டென்சிட்டிக்காக, பீப் பண்ணாமல். அதுக்காக யூஏ வந்திருக்கு. ஸோ இதை தாண்டி ஒரு க்ளீனான ஒரு படம் தாராளமாக தேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலியோடையும் போய் பார்க்கலாம். அந்தந்த டைமில் மட்டும் குழந்தைங்க காதை மட்டும் மூடிடுங்க. மற்றபடி குழந்தைகளுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய படம். நம்ம சக மனுஷன் எப்படி அணுகிறோன்றதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு ஐ ஓப்பனராகவும் இருக்கும் குழந்தைகளுக்காக. ஸோ இன்னொரு படம் பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குற வரைக்கும் திஸ் இஸ் ஆர்ஜே அமுதன். பாய். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.